ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வள்ளி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான். நல்லாம்பட்டி சிக்கன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிறது, வரமிளகா, சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஜீரகம், கிராம்பு, சோம்பு, வரமல்லி, மிளகு, பட்டை இதெல்லாம் தான் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காமல் வெறும் பேனில் போட்டு நல்லா வறுத்துட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் கொஞ்சம் ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா வந்து விதையை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம், ஒரு தக்காளி போதும். ஒரு தக்காளி சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்திற்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், நம்ம ஏற்கனவே வரமிளகா சேர்த்துருக்குறோம், கொஞ்சமாக கலர்காண்டி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சிக்கனை நல்லா இதில் வதக்கிட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கட்டும், அதுலேருந்து தண்ணி விடும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். நம்ம மசாலாவை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிக்கலாம். இது நல்ல பொடியாகணும். நல்ல பொடியாகிற அளவுக்கு க்ரஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸிலையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த மசாலா தான் இந்த சிக்கனுக்கு தேவையான ஒரு ஸ்பெஷல் மசாலா. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பொடி பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கும், நல்லா தண்ணி விட்டுருக்கும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து நல்லா சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. நமக்கு இந்த இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேருந்தே தண்ணி வரும், அதிலே வெந்துடும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்க மசாலா சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே இந்த மசாலாவை சேர்த்துடணும், அப்போ தான் மசாலா எல்லாமே பிடிக்கும். இப்போ இந்த மசாலாவும் சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். தீயை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்ல ஒரு வறுவல் மாதிரி வரும் சிக்கன் வந்து, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டுடலாம். நல்லா ட்ரை ஆகி வரும் சிக்கனு. இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு சிக்கன். இப்போ இதை வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு வந்து சிக்கன் நல்லா வெந்துட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4-5 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா பிச்சு போட்டு நல்லா தாளிச்சிட்டு இதை வந்து நம்ம அந்த சிக்கன் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான நல்லாம்பட்டி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், இதை சூடான சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.